May the grace, favor, and the love of our Heavenly Father be with you all in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் அன்பும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Let's run with purpose. நோக்கத்தோடு நாம் ஓடுவோமாக. Amen. Hallelujah. The Bible says in 2 Corinthians chapter 5 verse 10, for we must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the things done in his body according to that he had done, whether it be good or bad. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Amen. Hallelujah. My beloved in Christ, it's important that from time to time we appraise, we examine ourselves to be sure that we are focused on that which the Lord has called us to do in this world. கிறிஸ்து அருமையான அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில நம் அனுதினமும் நேரத்துக்கு நேரம் நம் பரிசோதித்து நம்மைத்தாமே ஆராய்ந்து செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு, செய்து முடிக்கிறதற்கு நாம் நோக்கம் உள்ளவர்களாய் நாம் போக்கஸா இருக்கிறோமா என்று அனுதினமும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. Each one of us has a unique purpose and destiny to fulfill in Christ, and one day we will give account to the Lord for all that we did while on the earth. நம் அனைவருக்கும் தனித்தனியே ஒரு தனித்துவமான கிறிஸ்துவுக்கு தனித்துவமான நோக்கமும் தனித்துவமான விதியை நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்பு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நம் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்துல இந்த பூமியில நம்ம வாழ்ந்து எல்லா காரியத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு நம்ம இருக்க வேண்டும். According to the scriptures, those who have done well will receive praise of him. That means they will receive reward from the Lord. வேதத்தின் பிரகாரத்தில் பார்க்கும், வேத வாக்கியத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் நன்றாக சிறப்பாக கர்த்தருக்காக ஓடினார்களோ கர்த்தரிடத்தில் புகழ்ச்சியை பெறுவார்கள். அப்படி என்றால் கர்த்தரிடத்திலிருந்து பலனை அவர் பெற்றுக் கொள்வார்கள். The Apostle Paul, by the Spirit, the Holy Spirit, encourages in 1 Corinthians chapter 9 verse 24 by saying that, do you not know that those who run in a race all run, but one receives the prize? Run in such a way that you may obtain it. பரிசுத்த ஆவியானவருடைய வலியுறுத்துதலால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம என்கரேஜ் பண்ணுங்க, திடப்படுத்துகிறார். என்ன சொல்லி திடப்படுத்துகிறார் என்றார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Yes, my beloved in Christ, run with the power of the Holy Spirit in such a way that you may obtain the prize from the Lord. ஆம் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால நாம் ஓடுவோமாக. Amen. Hallelujah. Understand, my beloved in Christ, life is a race, and this race of life, and in this race of life we are to run in such a way as to win the prize. So let us run with the purpose. So let us don't live like it doesn't matter. என் கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பந்தயமாக இருக்கிறது. இந்த பந்தயத்தின் வாழ்க்கையில நாம் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகியால் நாம் நோக்கத்துடன் ஓடுவோமாக கர்த்தருக்காக. இது எதுவுமே முக்கியம் இல்லை என்று அந்த பிரகாரமா நாம் வாழக்கூடாது. So let us run with the resolve to triumph gloriously and finish our course with joy.
ஆகையால் நம்ம வாழ்க்கையில ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும், உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மகிமையாக வெற்றி சிறந்து ஓடி நம் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்போமாக. ஹalleluya. Apostle Paul, he admonished us in 2 Timothy chapter 4 verse 5 and he said that, watch thou in all things, endure afflictions, do the work of an evangelist, make full proof of thy ministry. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:5 நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், வலியுறுத்துகிறார். என்ன சொல்கிறார்? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, Apostle Paul could confidently give such inspiring counsel because that was his testimony. He ran with purpose and made full of proof of his ministry for Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வாக்கியத்தின் இந்த உறுதிமொழியான இந்த ஆலோசனை அவர் மிக கான்பிடண்டா கொடுக்கிறார். ஏனென்றால் அதுதான் அவர் வாழ்க்கையின் சாட்சியா இருக்கிறது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நோக்கத்துடனே ஓடி கிறிஸ்து இயேசுவுடைய ஊழியத்தை முற்றுமுழுதாக நிறைவேற்றி ஆதாரப்பூர்வமாய் அதை செய்து முடித்தார் என்று பார்க்க முடிகிறது. Paul finished his grace gloriously and testified. In 2 Timothy chapter 4 verse 6-8 he said, for I am now ready to be offered, and the time of my departure is at hand. I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at the day, and not to me only, but unto all them also that love is appearing. 2 தீமோத்தேயு 4:6-7-8 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சாட்சியாய் சொல்லி அவருடைய ஓட்டத்தை மகிமையாய் முடித்தேன் என்று சாட்சியாய் சொல்லுகிறார் என்றால், நான் இப்பொழுது வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அது தந்தருள்வார் என்று உறுதிமொழி சொன்னார். My beloved in Christ Jesus, we are on this journey for a more profound purpose. So let us keep this truth constantly before us, and it will serve as a guiding light in the way we live for Christ Jesus. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நமது ஆழமான முக்கியமான ஒரு நோக்கத்திற்கென்று நம்ம இந்த வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகிய இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ச்சியாக நமக்குள்ளே உறுதிமொழியாய் பெற்று தொடர்ச்சியாய் காத்துக்கொண்டு மற்றும் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தின் பிரகாரமான எப்படி இந்த பூமியில் கர்த்தருக்கே வாழ வேண்டும் என்று தீர்மானித்து கர்த்தருக்கென்று வாழ்வோமாக. And finally, the Bible says in Colossians chapter 3 verses 23-24, it says, and whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Jesus Christ. கொலோசியர் 3:23 சொல்லுகிறது கடைசியாக, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்லியிருக்கிறது. My beloved in Christ Jesus, let us run with purpose for Christ, knowing that we will receive our reward of the inheritance not from the man but from the Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நாம் சுதந்திரமாகிய பல மனிதரிடத்தில் கர்த்தரிடத்திலும் பெறுவோம் என்று அறிந்து நம்ம ஓட்டத்தின் நோக்கத்தோட கர்த்தருக்காய் ஓடுவோமாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.